ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே அல்லாஹ் நேரடியாக பேசின மிஅராஜில் தான். மற்றும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா தான் வந்துச்சு. ஆனால் அவனுகள் சொல்கிற இந்த ஷாவுல் அமீது ஒலியுல்லாட பிள்ளை யூசுஃபுக்கு அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கான். அதாவது நீ தான் என்ற உண்மையான பிள்ளைன்னு சொன்னார். நான் கல்யாணம் முடிக்கல, ஷாவுல் அமீது ஒலியுல்லா தான் கல்யாணம் முடிக்கல. இவர்களை நீ தான் என்ற உண்மையான பிள்ளைன்னு இன்னொரு ஆளை கொண்டாட்டிக்கு பிள்ளையை பெற்றாக்கள் தான் நாம சொல்ற ஷாவுல் அமீது இவங்கட ஒலியுல்லாக்கள். கேட்டார், இந்த மறைமுகமான விஷயத்தை உனக்கு ஆறு சொன்னு கேட்டார். ஒலியுல்லாக்களுக்குள்ள பிரச்சனை போகுது, ஆறு சொன்ன அப்படின்னு கேட்டேன். இதான் நான் ஓதுற மௌலுது வெத்திலையில புள்ள கொடுத்த கதை விளங்கிட்டா. என்ன சயின்ஸ் என்ன இதுன்னு தெரியல, என்ன அற்புதம்னு தெரியல. அதில் இன்னும் இருக்கு பிரச்சனை. வெத்திலையில பிள்ளைய கொடுத்தோடனே பிள்ளை அவருக்கு பிறந்துட்டு, அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு பிள்ளை இல்லை. ஷாவுல் அமீது ஒலியுல்லா கிட்ட எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை வரம் தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்காரு. கூறாண்ட வெத்திலைக்குள்ளால பிள்ளை கொடுத்த விஷயம். ஒரு முஃப்தி பிள்ளை இல்லாட்டி யாருக்கிட்ட கேட்கணும்? குழந்தை பாக்கியம் இல்லாட்டி யாருக்கிட்ட கேட்குற? நீங்க உண்மையான வாப்பா, அது உடம்பு. ஆனா என் உயிருக்கும் என் வம்சத்துக்கும் பாப்பா ஆறு அப்படி என்று கேட்டோன்னே அவர் ஆச்சரியப்பட்டு திடுக்கிட்டு போனார். எப்படி அந்த பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே? கடைசியில் என்ன கதை முடியுதுன்னு சொன்னா, அல்லாஹ் தாலா நமக்கும் இவருடைய கராம் சங்கை மூலமாக பரக்கத்துகளை தருவானாக அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்றார். போச்சு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயாச்சு. இவனுகள் என்ன சொல்றாருன்னா, யூசுஃபுக்கு வஹி வந்திருக்கு, அல்லாஹ் சொல்லிக்கான் அவர்கிட்ட. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. மீரான் சாஹிபு மௌலிது பற்றிய விளக்கம். ஏண்டா சென்ற திங்கக்கிழமையில் இருந்து ஷாவுல் அமீது ஒலியுல்லா நாயகம் அப்படி என்று சொல்லி அவருடைய பேரில் 12 நாட்கள் தொடர்ந்து இந்த மௌலிது ஓதப்படுது. குறிப்பாக இந்தியாவில் நாகூர் தர்காவில் அடங்கப்பட்டவர் தான் இந்த மீரா சாஹிபு ஷாஹுல் ஹமீத் அப்படி என்று அவருக்கு பேர். அந்த மஹ்மூது துய்பி அல் காதிரி, அவர் அப்துல் காதர் என்றும் அவரை பேர் இருக்கு. ஷாவுல் ஹமீத் என்று இடையில் அவருக்கு இந்த சூஃபிகள் பேர் வச்சுக்கிறாங்க. ஷாவுல் ஹமீத் என்றாலே அல்லாவுக்கு அரசன் என்ற அர்த்தம். ஹமீத் என்றால் அல்லாஹ், ஷாவுல் ஹமீத் என்றால் அல்லாவுக்கே அரசன் என்று அவருக்கு பேரை வச்சுக்காங்க. அதை பாருங்க, சையீது ஷாவுல் ஹமீத் ஒலியுல்லா அப்படி தான் இந்த புக்கில் எழுதுகிறாங்க. மீரான் சாஹிப் மௌலுது அப்படின்னு இந்த மௌலுதுக்கு பேர். அதை இந்த மாதம் ஜமாதுல் ஆஹிர் தொடங்கிட்டேன்னு சொன்னால் முதலாவது பிறையிலிருந்து 12ஆம் பிறை வரைக்கும் இதை ஓதுவாங்க. அப்போ இந்தியாவில் நாகூர் தர்காவில் அவர் அடங்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அங்கே கொடியேற்றம் நடக்கும். அதே நேரம் இலங்கையில் கல்முனையிலையும் அவருக்கு ஒரு கபூர் இருக்கு. 2 இடத்துல அவருக்கு கபூர் இருக்குது. அது எப்படி என்று நீங்கள் தான் யோசித்து எடுக்கணும். இங்கே கொடியேற்ற பள்ளி என்று அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த போன ஜும்மாவில் நீங்கள் பார்க்கலாம், அந்த கொடியேற்ற பள்ளி வரலாறு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை போய் பார்க்கலாம். ICFCG என்கிற வெப்சைட் ஊடாகவும் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்களே எழுதி வச்ச வரலாறு, அந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்துச்சு, அங்கே கபூர் எப்படி வந்துச்சு, அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு இங்கே ஒரு கபூர் எப்படி வந்துச்சு, அதை நான் பேசியிருக்கிறேன். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இங்கே அவருக்கும் என்ன செய்யப்படுது, இந்த மௌலுத எல்லா இடங்களையும் ஓதுவாங்க. அந்த கபூர் இருக்கிற பிரதானமான இடங்கள் இந்தியாவில் நாகூர் தர்கா, இலங்கையில் கல்முனை, அதுபோக நம்முடைய ஊர்லேயும் என்ன செய்யப்படுது, கொடியேற்றி என்ன செய்கிறாங்க, இதை ஓதுறாங்க. இது போதா குறைக்கு புதுசாக இப்போ ஒரு ஓடாவியார் அவர் அவுட்டையும் என்ன செய்கிறார், ஓதிக்கிட்டு இருக்கிறார். நல்ல அழகாக ஓடாய் விளைஞ்சிட்டு இருந்தவர் இப்போ திடீர் 2 பொம்பளையில் மொக்காடுகளை போட்டுக்கிட்டு ரோட்டில் நின்று அவுலியா பட்டம் எடுத்திக்கிறான். சோளை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு ரோட்டில் நின்று அவுலியா, அவரை மூட்டை கொடியேற்றி இப்படி இந்த கொடியேற்ற நடத்தி இந்த மௌலுது ஓதுறாங்க. இப்போ என்ன இருக்குது இந்த மௌலுதுலன்னு நம்ம பார்ப்போமே. இந்த மௌலுதில் ஓதுறது அரபில் தானே ஓதுறேன். இப்போ பொதுமக்கள் நாம் என்ன செய்கிறோம்னா அரபில் ஓதுறாங்க, கையில்
இந்த தலைவாணி இந்த தலையில் கைலஞ்ச கட்டிக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு பெரிய மணக்க சாம்பிராணி கொளுத்தி வச்சு கற்கண்டு வச்சு வெள்ளை விரிச்சு ஓதுறாங்க, அரபில் ஓதுறாங்க. இனி பொம்பளைகள் கையேந்திக்கு நிற்காங்க, முக்காடு ஓட்டுக்கு நிற்காங்க. நாரிசாக்கள் குடுவாட போகுது, எல்லா இடத்துலையும் அறிவிச்சிட்டாங்க. நாரிசா குடுவாடும் 23ஆம் தேதி நாரிசா முடியுது அது. அப்போ இப்படி பெரிய நாரிசாக்களோட இது என்ன செய்யப்படுது, 23 இல்லை, வர வெள்ளிக்கிழமை என்னமோ நாரிசா, அப்படி இது குடுவாடுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. இந்த மௌலுத் என்ன இருக்குது இதில்? அப்போ இந்த மௌலுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மௌலுத்தை நீங்கள் பார்க்கலாம், இதில் பாடல்கள் இப்போ பாருங்கள், இப்படி பாட்டு இருக்கும், இதில் ஹிகாயத் அடுத்த பாட்டுக்கான கதை இதில் விவரமாக இருக்கும். இப்படி விவரமாக கதை இருந்துட்டேன்னு சொன்னால் இதில் 2-3 ஹிகாயத் இருக்கும். இந்த கதை முடிஞ்சது பிறகு இந்த கதையில் உள்ளது இந்த பாட்டில் என்ன செய்யும், வெறும் பாட்டில் சுருக்கமாக இருக்கும், ஷோட்டா இருக்கும். அந்த பாட்டில் உள்ள விஷயம் கதையில் விவரமாக இருக்கும், கடும் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதை. நான் சும்மா ஒரு சில கதைகளை நான் உங்களோட என்ன செய்கிறேன், எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம முதலாவதாக ஒரு கதை ஒன்றை நாம் எடுப்போம். இந்த கதை அல் ஹிகாயா சானியா, ரெண்டாவது கதை. முதலாவதை விட ரெண்டாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த கதையை நாம் எடுப்போம். அந்த கதையில் என்ன எடுக்கப்படுதுன்னு சொன்னால், அன்னஹு ரஹிமஹமுல்லா லம்மா தஜஹஸ காசிதன் லில் ஹஜ் அல் மப்ரூர். அந்த ஷாவுல் ஹமீது வலியுல்லா மீரான் சாஹிபு ரஹமுல்லா அவர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நாடி ஹஜ்ஜிக்காக வெளியிறங்கி போகும்போது வதஹல ஃபி பலதி லாகூர், லாகூர் என்கிற ஊருக்குள்ளால போகிறார். போகும்போது லக்கியஹு ஷேக் நூருத்தீன் அல் முஃப்தி அல் அஜல், அந்த காலத்தில் பிரபல்யமான ஒரு முஃப்தி ஷாப், அந்த முஃப்தி நூருத்தீன் முஃப்தி அவர்களை லாகூரில் சந்திக்கிறார். அந்த லாகூரில் அவரை சந்தித்து அந்த லாகூரில் முஃப்தி ஷாப் என்ன செல்றாருன்னு சொன்னால், ஒல் தமச மின்ஹு ஐ யஹ்சுல லஹுன் நஜில், அவருக்கு பிள்ளை இல்லை. ஷாவுல் ஹமீது வலியுல்லா கிட்ட எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை வரம் தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கார். ஒரு முஃப்தி பிள்ளை இல்லாட்டி யார்கிட்ட கேட்கணும்? குழந்தை பாக்கியம் இல்லாட்டி யாருக்கிட்ட கேட்குறேன்? அல்லாஹ் கிட்ட கேட்கணும். 42வது அத்தியாயத்தினுடைய 49, 50வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நாம் நாடியோருக்கு ஆண் பிள்ளைகளை கொடுப்போம், நாம் நாடியோருக்கு பெண் பிள்ளை கொடுப்போம், நாம் நாடியோர்களுக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்த்து கொடுப்போம், இன்னும் நாம் நாடினால் அவர்களை மலடுகளாக குழந்தையற்றவர்களாக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் தஆலா நேரான் சொல்கிறான். அதே மாதிரி சூரா மரியம் அதில் 2லிருந்து 6 வரை உள்ள ஒரு வசனத்தில் இது நாதா ரப்பஹு நிதான ஹஃபியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் குழந்தை இல்லாமல் பிள்ளை கேட்ட அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. ஆறு இது இவங்க சொல்கிற சாஹிபு வலியுல்லா, அது அல்லாஹ்ட நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன கேட்குறாருண்டா, ரப்பி இன்னி வஹனல் அலுமு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாக போச்சு, வயசு போச்சு, தலை என்ன செஞ்சுட்டு நரைச்சிட்டு, என் பொண்டாட்டி மலடியாக போய் கிளவி ஆயிட்டா, எனக்கு என் குடும்பத்தை நினச்சி கவலையாக இருக்குது, எனக்கு ஒரு வாரிசு வேணுமென்று அவர் துவா கேட்டார். அல்லாஹ் தஆலா அவருக்கு யஹ்யாங்கிற குழந்தையை கொடுத்தான்ங்கிற செய்தி சூரா மரியம் 2லிருந்து 6 வரை நாங்கள் பார்க்கலாம். 3வது அத்தியாயத்தினுடைய 38, 37வது வசனங்களை பார்க்கலாம். அதே மாதிரி 100வது அத்தியாயத்தினுடைய 37வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தில் பார்க்கலாம். 21வது வசனத்தில் 89, 90வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படி இந்த குழந்தைய அல்லாஹ் கிட்ட தான் நபிமார்கள் கேட்டாங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம். இதில் இவர் என்ன செய்கிறாருன்னா, முஃப்தி பேர், அவர் முஃப்தியா நூருத்தீன் அல் முஃப்தி அல் அஜல், அந்த காலத்து பிரபல்யமான ஒரு முஃப்தி நூருத்தீன், இவர்கிட்ட பிள்ளை வரம் கேட்டார். பிள்ளை வரம் கேட்ட உடனே அப்போ இவர் சொல்றார், நான் பிள்ளை தாரண்டா, வஷ்தரத அலைஹி தஸ்மியத பக்ரிஹி பிஸ்மி அஹீஹில் கபீர் அல் மர்ஹூம் யூசுப், அவருடைய மூத்த காக்கா, மௌத்தா போன மூத்த காக்கா யூசுஃபுடைய பேரை நீங்கள் வெப்பையிலண்டா நான் உங்களுக்கு பிள்ளை தருவேன் என்று ஷாவுல் ஹமீது வலியுல்லா சொன்னாராம்.
இப்போ ஷாவுல் ஹமீது ஒலியெல்லாம் கல்யாணம் முடிக்கலை, அவர் துறவி, அவருக்கு பிள்ளை இல்லை. இப்போ இவர் என்ன செய்கிறாரண்டா, நான் உங்களுக்கு பிள்ளை தருவேன், பிள்ளை தாரண்டா என்ற மூத்த காக்கா யூசுஃபோட பேரை நீங்கள் வைக்கணும், முதல் பிள்ளைக்கு யூசுஃப் வந்து வைக்கணும். ஒ தஸ்லீமஹு லஹு பிலா இபாஇன் வலா தஅஸ்ஸுஃபின், எந்த சங்கடமும் கவலையும் இல்லாமல் பிள்ளை பிறந்தோன்னே எனக்கிட்ட தந்துடணும், மூத்த பிள்ளை எனக்கு தான், பிள்ளைய எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒலியத்தஹிதஹு வலதா, அந்த பிள்ளையை நான் எடுத்துருவேன். எரிதுஹு ஃபி ஜமீஇ மா யுஹதா இலைஹி அபதா, எப்பையும் எனக்கு தரப்படக்கூடிய அன்பளிப்புகள் அவருக்கு கிடைக்கும். சும்மா அதுக்கு பிறகு என்ன செய்கிறார், சும்மா அத்தாஹு பஅதல் கபூல் ஷையமின சூரி தன்பூல், தன்பூல் என்றா வெத்தில, அவர் சொன்னார் ஓ தாரனண்டா, டக்கண்டு இவர் வெத்திலையை தூக்கி வாயில் மெண்டுக்கிட்டு இருந்த வெத்திலையில் கொஞ்சத்தை எடுத்து அவருக்கு வச்சு இதை சாப்பிடுங்க, அதோட பிள்ளை பிறந்துட்டு. இதான் நான் ஓதுற மௌலுது, வெத்திலையில் பிள்ளை கொடுத்த கதை விளங்கிட்டா. என்ன சயின்ஸ் என்ன இதுன்னு தெரியல, என்ன அற்புதம்னு தெரியல. அதில் இன்னும் இதுக்கு பிரச்சனை, வெத்திலையில் பிள்ளைய கொடுத்தோடனே பிள்ளை அவருக்கு பிறந்துட்டு. فَوَهَبَهُ اللَّهُ بِفَضْلِهِ أَرْبَعَةً مِنَ الْبَنِينِ وَبِضْعًا مِنَ الْبَنَاتِ, அல்லாஹ்வுடைய அருளால் இவர் கொடுத்த வெத்திலையால் அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளையும் இன்னும் கொஞ்சம் பெண் குழந்தையும் அவருக்கு பிறந்தது. விளங்கிட்டா, பிள்ளை கிடைச்சிட்டு. அதில் மூத்த பிள்ளை யூசுப் என்ன செஞ்சார், தூக்கி என்ன செய்கிறார், இவருக்கு கொடுக்குறார். நஷரல்லாஹு அலைனா பி கரமிஹி மினல் பரக்காத். கடைசியில் என்ன கதை முடியுதுன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா நமக்கும் இவருடைய கராம் சங்கை மூலமாக பரக்கத்துக்களை தருவானாக. நம்மளையும் கொண்டு மாட்டி விடுறான் அந்த கதையில், மௌலூத்தில் நம்மளே அவர பரக்கத்து மூலமாக அல்லாஹ் வந்து நமக்கும் பரக்கத்துக்களை அவருடைய கண்ணியத்தின் மூலமாக சங்கை மூலமாக அல்லாஹ் நமக்கும் தருவானாக. அப்படி என்ன நேராது, இது 2வது ஹிக்காயா. வழங்கிட்டா கதை. அப்போ அல்லாஹ் கிட்ட தான் குழந்தைய கேட்கணும். நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாட்டி யார்கிட்ட கையெண்ண, யாழ்லா என் குழந்தை பாக்கியத்தா யாழ்லான்ட்டு அல்லாஹ் கிட்ட தானே கேட்கணும். அப்போ இந்த மௌலூத்து என்ன சொல்லுதுண்டா, அல்லாஹ் கிட்ட மகான்கள்கிட்ட போ. மகானும் எப்படி கொடுக்க, வெத்திலையால். ஒலியுள்ளா வெத்திலை போட்டுக்கு வந்தீங்க, நாம் அதை கேன்சரை உண்டாக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டல் வழியை எழுதி போட்டிருக்கி, வெத்திலை சாப்பிடாதீர்கள் வாய் புற்றுநோய் உண்டாக்க வேண்டும், உடம்புக்கு கேடு செய்கிறது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. இவங்களோட ஒலியுள்ளா மாற அசில பத்தையெல்லாம் வெத்திலை வாய்க்க போட்டுக்கு வந்தீங்க, வெத்திலையை கொடுக்கார், வெத்திலைக்குள்ளால புள்ள வைத்து, அதில் வேற நிபந்தனை, புள்ளதார சரி முதல் பிள்ளை எனக்கு தரணும். உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்கிறாண்டா, ஒரு மகானண்டா கொடுத்துட்டு போகிறாங்க, நான் திருப்பி கேட்குறது. அது மட்டும் இல்லை, அடுத்த கதையை பாருங்க. அல் ஹிகாயா சாலிஸ் அன்னஹு லம்ம தவல்லத யூசுஃப பலக 7 சினீன், புள்ள பிறந்துட்டு, முதல் பிள்ளை 7 வயசு அடைஞ்சிட்டு யூசுப் பிறந்துட்டார். அவர் வந்து பிறந்தோடனே சமிய ஹாதிவன் யகூலு யா யூசுஃபுல் ஹக் பி அபீக்கில் ஹக்கீகி அல்லதி யஹின்னு இலைக அஷத்துல் ஹனீனி வந்தலிரு குதூமக இலைஹி மினல் ஃபில் மஸ்ஜிதில் ஹராமி. இந்த யூசுஃப்ங்கிறவர் 7 வயசு அடிக்கக்குள்ள அவர் ஒரு அசரீரி ஒன்று கேட்குது, ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. வணங்கிட்டா, என்ன சத்தம் கேட்குதுன்னு சொன்னால், யூசுஃபே உண்மையான யதார்த்தமான உண்ட வாப்பா கிட்ட நீ போய் சேரு, அவர் ஹரமில் இருக்கிறார், ஹரம் ஷரீஃபில் என்ன செய்கிறார் இருக்கிறார், அவர்கிட்ட போய் சேரு, நீ அவரை போய் சந்தி அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. வயந்தலிரு குதூமக இலைஹி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், அந்த மஸ்ஜிதில் ஹராமில் போனேன்னா உண்ட வாப்பா அங்கே இருக்காரு. அப்போ இங்கே இவர் பாப்பா நிற்கிறேன், நூருத்தீன் முஃப்தி நூருத்தீன் தான் பாப்பா, அவர் தான் பாப்பா. அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, உண்ட உண்மையான ஹக்கீகத்தான பாப்பா யாரு, ஷாவுல் ஹமீது வெத்திலைக்குள்ளால கொடுத்தா. ஒமன் அபு ரூஹி ஒனசமி, என் உயிருக்கும் என் பரம்பரைக்கும் பாப்பா யாரு, கொல்லப்புது முடிவெடுங்க நீங்க. உலகிட்டா, அப்ப நீங்க உண்மையான பாப்பா, அது உடம்பு, ஆனா என் உயிருக்கும் என் வம்சத்துக்கும் பாப்பா ஆறு அப்படி என்று கேட்டோன்னே
ஃபதஅஜ்ஜப வதஹய்யர, அவர் ஆச்சரியப்பட்டு திடுக்கிட்டு போனார். எப்படி அந்த பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே? நாம் ஒத்தரட்டையும் செல்லலையே வெத்திலே எதுன்ற விஷயம், கூறாண்ட வெத்திலைக்குள்ளால உள்ள கொடுத்த விஷயம் நாம் ஒத்தரட்டையும் சொல்லலையே. அப்படி என்று சொல்லி இவர் திகைத்து போய் இருந்து சும்மா தஃபக்கர வததக்கர, யோசிச்சார், நினைவு வந்துச்சு, ஆஹா ஷாஹுல் ஹமீது வலியுல்லாஹ் கிட்ட வெத்தில திண்டமே அப்படி என்று நினைவு வந்தோன்ன வகால மன் அன்பாக ஹாதல் ஹபர் அல் ஹஃபி, கேட்டார், இந்த மறைமுகமான விஷயத்தை உனக்கு யாரு சொன்னு கேட்டார். வலியுல்லாஹ்களுக்குள்ள பிரச்சனை போகுது, யாரு சொன்ன அப்படி என்று கேட்டார். அவர் சொன்னார், قال نبأني الله العليم الخفي, அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்றார். போச்சு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயாச்சு. ரசூலுல்லாவோட வஹி நின்றுட்டு, ரசூலுல்லாவுக்கு பிறகு எனக்கு வஹி வருதுன்னு சொன்ன மிர்சா குலாம் அஹமதை போட்டு வழிகேடுன்னு சொல்றோம். இன்னொரு நபி வந்தன்னு சொன்னதை இவனுகள் என்ன சொல்றாருன்னா, யூசுஃபுக்கு வஹி வந்திருக்கு, அல்லாஹ் சொல்லிக்கான் அவர்கிட்ட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே அல்லாஹ் நேரடியாக பேசின மிஹ்ராஜில் தான், மற்றும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா தான் வந்துச்சு. ஆனால் அவனுகள் சொல்ற இந்த ஷாவுல் ஹமீது வலியுல்லாஹ்ட பிள்ளை யூசுஃபுக்கு அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கான். அதான் மௌலூது சொல்லுது. அப்போ இந்த வழிகேட்டைத்தான் நான் கொடி கட்டி பறக்க விடுறேன், இதுக்கு தான் நம்ம மக்கள் ஓடுறேன். வணங்கிட்டா, அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்று இவர் சொன்னார். கால இன்னஹு சாஃபர இலல் பைத்துல் ஹராம், அதுக்கப்புறம் அவர் என்ன செய்றார், அங்கே பைத்துல் ஹராமு போறார். மக்காவுக்கு என்ன செய்றார், மக்காவில் கஅபாவில் இருக்கார். வாப்பா ஹஜ்ஜி போனானே, போகல வெத்தில கொடுத்து இன்னும் பெறல, 7 வயசா போச்சு. வணங்கிட்டா, அங்கே நிற்கார் அவர். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஃபகால வல்லாஹி லஅஸீரன்ன இலைஹி மின் நக்லில் அக்தாம், அல்லாஹ் மீது ஆணையாக நான் நடையாக போய் சேருவேன், கால்நடையாக அல்ல நான் போவேன் ஆண்டி என்றார். போய்த்தார் 7 வயசுல. பாப்பாவை தேடி என்னறார், மகான் போறார். பாப்பா தேடும் படலம் ஆரம்பிக்குது. அப்படியே போறான். அப்படியே வலம் யல்தஃபித் இலா அஷீரத்திஹி பஅதஹு, அவர் போய் இடையில திரும்பவே இல்லை, நேர போனதுதான். ஹத்தா இதா பலக சாஹில சன்ஆ, சன்ஆ கரையோரத்தை அவர் அடைந்த போது அக்பர் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் பி குதூமிஹில் ஜுலஸா, சன்னாக்குள்ள வரக்குள்ள அங்க வாப்பாக்கு விளங்கிட்டு மகன் வாராருங்கிறது வருது, சன்னாக்கு வரக்குள்ள. அப்ப உண்மை இந்த சன்னாங்கிற இடம் என்கிறதுக்கு லாகூர்லேருந்து சன்னாக்கு போறேன்டா, நேர போறேன்டா கடலுக்குள்ளால போகணும். இவர் கால்நடையா போனா கடல்ல போகலன்ற அர்த்தம். ஆனா சன்னாக்கு போறேன்டா சவுதிக்கு போய் தான் சன்னாக்கு வரணும், மக்காவுக்கு போய் தான் சன்னாக்கு வரணும். அப்போ மக்காவில் இருக்கிற வாப்பாவை சந்திக்கிறதுக்கு மக்காவை தாண்டி உள்ள சன்னாக்கு போய் திரும்ப போகிற மாதிரி கதை எழுதினவர் கொஞ்சம் உலகப்படத்தை பார்க்கல போல. அப்படியே போனா பாப்பா என்ன சொல்றாருண்டா, அவரோடு இருந்த சீடர்கள்ட்ட என்ன சொல்றாருண்டா, வாரிசல் அலி இஸ்திக்பாலிஹி உனாஸம் மினர் ருஃபகா, அவருடைய அந்த நெருக்கமான நண்பர்கள்ட்ட சொல்றார், என்ன மகன் வந்தால் போய் வரவேற்று கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அப்போ போறாங்க. சும்ம லம்மா வசல இலைஹி ரஹப பிஹி வ அஸமஹு, அவரை கண்ணியப்படுத்தி, வ ரகபஹு வ கர்ரமஹு, அவரை கண்ணியப்படுத்தி, அவரை சங்கைப்படுத்தி, அவரை வரவேற்று அப்படியே கூட்டு எடுத்து, வ லக்கனஹு வ கத்தமஹு ஃபகால லஹு அன்த பினி ஹக்கா, சொன்னார். அவரை கட்டி பிடிச்சி அவரை முற்படுத்தி நீதான் என்ற உண்மையான பிள்ளைன்னு சொன்னார். நான் கல்யாணம் முடிக்கல, ஷாவுல் ஹமீது வலியுல்லாஹ் நான் கல்யாணம் முடிக்கல, அவர் இவர்களை நீ தான் என்ற உண்மையான பிள்ளைன்னு. இன்னொரு ஆளை கொண்டாட்டிக்கு பிள்ளையை பெற்றாக்கள் தான் நாம சொல்ற ஷாவுல் ஹமீது இவங்கட ஒலியுல்லாக்கள் இருக்கிறது தான் நான் சொல்றேன், இல்லாமல் நான் ஒன்று விட்டு கட்டலை. உனக்கிட்டா நீங்க சொல்ற பெரிய ஒலியுல்லாக்கள், மகான்கள், பெரியார்கள், ஷாவுல் ஹமீது ஒலியுல்லாண்டு கொடியேற்ற பள்ளிக்கு ஓடுறையில அவரை பொள்ளைய இன்னொருத்தண்ட கொண்டாட்டிக்கு பெற்றிருக்கார். பெத்தில மூலம், தப்பா யோசிக்காதீங்க, பெத்தில மூலம் என்ன செஞ்சிருக்கார், பெற்றிருக்கார். அதை சொல்றார். فقال له أنت بني حقا وقرة عيني صدقا, உண்மையாக என்ற கண்குளிர்ச்சி நீதான், என்ற உண்மையான புள்ள நீதான் அப்படி என்று இவர் சொல்றார். وأكبر الخلفاء عندي وولي العهد بعدي, எனக்கு பிறகு நீதான் ஹலீஃபா, எனக்கு பிறகு நீதான் ஒலி அவுலியா நீதான் அப்படின்னு சொன்னார். ووارث لي فيما யுந்தருலி பத்னன் பஅத பத்ன், எப்ப ரகசியமாக எனக்காக நேர்ச்சை செய்யப்பட்டதெல்லாம் உனக்கு தான் சொந்தம்.
இதில் என்னத்தை கொண்டு வரான்னு பார்த்தீங்களா? ஷேக்மார்களுக்கு நேர்ச்சியை கொடுங்கங்கிறான். நேர்ச்சியை அல்லாவுக்காக தான் வைக்கணும். அல்லாஹ்க்காக வச்ச நேர்ச்சி இவருக்கு கொடுக்க போகிறோம். விளங்கிட்டாப்பா? என்னத்தை கொண்டு வரான்னு பார்த்தீங்களா? அவர் நேர்ச்சிகள் எல்லாம் உனக்கு தானண்டா. அவங்களோட இன்கம் அதுதான். ஷேக்மார்கள் ஒலியுல்லாக்களை இன்கம் என்ன? ஆக்களை நேர்ச்சி. நேர்ச்சி யாருக்காக வைக்கணும்? அல்லாஹ்க்காக வைக்கணும். இப்போ என்ன கொண்டு வரான்? மகான்களுக்காக நேர்ச்சி வைங்க. அந்த நேர்ச்சி ஷாவுல் ஹமீது ஒலியுல்லாக்குரிய நேர்ச்சி இல்லாமல் இருக்கு. இப்போ அவங்களோட வாரிசுக்கு யூசுப் சொந்த பிள்ளை இல்லை, இன்னொரு ஆளுக்கு பிறந்த பிள்ளை. ஆனால் வெத்தில இவர் ரெண்டத்தால இவரை பிள்ளை. அவர் கடைசி வரைக்கும் கல்யாணம் முடிக்கல, ஆனால் பிள்ளை இருக்கு யூசுப். அவருக்கு சொல்கிறாரு, என்ற காணிக்கைகள் எல்லாம் உனக்கு தான். முத்தசர்ரிஃபும் பீமா யுஸ்தருலி கர்ணன் பாத கர்ண், எத்தனை நூற்றாண்டானாலும் எனக்கு கொண்டு வரப்படக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் உனக்கு தான். அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? மகனை சேர்த்து எடுத்தார். அப்படி என்று இந்த கதை என்ன செய்து முடியுது. பார்த்தீங்களா? கதோட லட்சணங்களை பார்த்தீங்களா? இதுதான் அந்த மௌலுதில் உள்ள விஷயம். இதைத்தான் மௌலுது ஓதுறாங்க. அதுக்குரிய பாடல் தான் அடுத்தது. விளங்கிட்டா? இதுதான் ஷாவுல் ஹமீது ஒலியுல்லா மௌலுது, மீரான் சாஹிபு ஒலியுல்லா மௌலுது. இதை இஸ்லாம் என்று நம்பி இதை கேட்ட யாராவது இஸ்லாத்துக்கு வருவானா? இது இஸ்லாமா? இதுக்கு ஒரு கூட்டம் போகுதே. இதுக்கும் பட்டு குத்துரா அதிபு மௌலுது கற்காண்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்குதுகளை. ஒரு காலத்தில் இருந்தேன்னா இப்போ நம்ம படிச்சிருக்கோம், மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கோம், இஸ்லாம் தெரியும், ஸ்கூலில் இஸ்லாம் புத்தகத்தில் இஸ்லாத்தை படிச்சிருக்கோமே. இது வழங்குறது இல்லையா? நம்முடைய சமுதாயம் அதை தூக்கி இன்னும் கொடி காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். தூக்கி எறிஞ்சு ஒட்டி இஸ்லாத்தின் பக்கம் பாரு இல்லையா? பாருங்க அடுத்த கதையை பாருங்க. அடுத்த கதையை பாருங்க. அல் ஹிகாயா அல் ஹாமிசா, 5வது கதை. அல் ஹிகாயா அல் ஹாமிசா. நான் ஷாவுல் ஹமீது ஒலியுல்லாவோட மீரான் சாஹிப் மௌலுத்தை வச்சுக்கிட்டு வாய்ச்சி தான் கருத்துக்கலாம். பொழையாண்டா சொல்லணும். கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கள், ஆன்லைனில் போயிட்டு இருக்குது. சரிதானே? ரைட். சும்மா போட்டு நம்மளை திட்டுவானுகள். வஹாபி அவுலியாக்களை மதிக்கிற இப்படி நீ கதைகளின்னா இந்த அவுலியாவை மதிக்கணுமாடா? வெத்தில் போட்டுக்கிட்டு ஊராண்ட முன்னாடி புள்ள ஒருத்தருக்கு நிற்கிற அவுலியாவை மதிக்கணுமாடா? இஸ்லாத்துக்கு இல்லாத விஷயத்தை செய்கிறவரை நம்ம மதிக்கணுமா? அப்படி ஒன்று இருந்தால் அவர் மார்க்க முஸ்லீமா? அவர் இப்படி ஒன்று இருந்தால் இவர் முஸ்லீமா? எங்கே கொண்டு வர? அடுத்த கதையை பாருங்க. அன்னஹு அகாம ஷேக் ரஹிமஹுல்லாஹ் வ ஃபக்ராஹு ஃபி தென்காசி ஐயாமன். தென்காசி இந்தியாவில் தென்காசி என்ற ஒரு இடம், தமிழ்நாடு தான். இதில் அழகாக எழுதிக்கு. இவரும் இவருடைய சீடர்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அகாம ஃபி தென்காசி ஐயாமன், தென்காசியில் கொஞ்ச நாள் நின்றாங்க. ووقع في نواحي حواليها قحط شديد. அந்த ஏரியாவெல்லாம் சரியான கடும் பஞ்சம் அடிக்க தொடங்கிட்டு. بحيث لم يجدوا عند عادهم لسد رمقهم طعاما. ஒத்தருடைய சாப்பாடு இல்லை, போன சீடர்களுக்கு சோறு இல்லை, சரியான கஷ்டம். அப்படி இருக்கும்போது فانبعث أشياء أغنيائهم نهاما, அவர சீடர்களுக்குள்ள கொஞ்சம் தலை அப்படி கொஞ்சம் மூளை குறைஞ்சவன். விளங்கிட்டா? கொஞ்சம் மூடன், மூடன் சொல்லுவோம். மூடன் அதுக்குள்ள கொஞ்சம் கிறுக்கன் இருக்கானே, அந்த அஷாதினியாஹிம்னிஹாமா கொஞ்சம் மூளை குறைஞ்சவன் என்ன செஞ்சானண்டா, ஃபஅக்கர சௌரல் கனீசத்தி கிசாமா, கோயில் மாட்டை அறுத்துட்டான். கோயில் மாட்டை அறுத்துட்டான். இந்த ஷேகோட இருந்த முரீதுகள் படித்த பாடம் இது. உங்களோட ஷேக்மார்கள்ட்ட இருந்தால் அந்த வேலையும் செய்வாங்க. கோயில் மாட்டை தான் களவெடுத்து திம்பானுகள். ஏன்னா அந்த அளவுக்கு தானே நம்ம மார்க்கம் ஃபிக்ஹும் கொடுத்திருக்கோம். முஃப்தி சாஹிபு அல்லாஹ் கிட்ட கேட்குற பிள்ளையே ஷேகு கிட்ட கேட்டிருக்குது. ஷேகோட முரீதுகள் பசிக்கு கோயில் மாட்டை களவெடுத்திருக்குது. இது வேற மௌலுதில் வெக்கம் இல்லாமல் எழுதுனே இல்லை கோயில் மாட்டை களவெடுத்ததை. அப்போ பிள்ளைகள் செஞ்சால் அந்த பிள்ளைகள் செஞ்சால் வாப்பா என்ன வளர்த்துன்னு தானே நாம் கேட்குறேன். ஷாவுல் ஹமீது ஒலியுல்லாவோட சீடர்களில் ஒருத்தன் போய் கோயில் மாட்டை அறுத்தான். சரியா அறுத்துட்டான். அறுத்து போட்டு மற்ற சீடர்கள் என்ன செஞ்சுக்காங்க தெரியுமா, ஃபக்தஸம லுஹுமஹு பைனஹும் அக்ஸாமா, எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க முழு பெருந்துட்டாங்க. இது மற்ற ஆக்களை கட்டிட்டாங்க. விளங்கிட்டா? இதுதான் சீடர்கள், அவர்கள் வச்சிருந்த சீடர்கள், ஷேக் ஒலியுல்லாவோட சீடர்களை செப்பம். அப்போ எல்லாரும் கோயில் மாட்டை தின்னுட்டாங்க. ஃபஅதா அலைஹி சதனதுஹா அஃப்வாஜன் ஹிசாமா, கோயில் தலைவர் படையோட வந்துட்டான் சண்டைக்கு.
சண்டைக்கு வந்துட்டான். ஆறுகிட்ட? ஷேகுக்கிட்ட, இவர்கிட்ட, ஷாவுல் ஹமீது ஒலியுல்லா கிட்டான்னு மாட்டாடுத்துட்டானுங்கள் உங்களோட ஆக்கள். கோயில் மாடு என்றொன்னா என்ன செய்யணும்? கோயில் மாட்டாடுறதுன்னா நாம உண்மையாக ஒரு மௌலவி ஒரு ஷேக்கு 4-5 பேரோட போய் இவனுகள் மாட்டாடுறதுன்னா என்ன வேணும்? முழு பேரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஃபைனை கட்டுங்க, கோயில் மாடை வேண்டி கொடுங்க, பாப்பா எவ்வளவு காசு, அதானே நம்ம செய்யலாம். ஆனால் ஷேக் ரஹிமவுல்லா சீடர்களை தண்டிக்கலை. ஃபஅமர பிஜம்இ நிலாமிஹி நிலாமன், சீடர்கள்ட்ட என்ன எலும்புகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்கடாப்பா, இந்த பிரச்சனையாக போச்சு, எலும்புகள் எடுத்துக்கா எலும்பு எடுத்துக்கான்னு துண்டு போட்ட முள்ளுகள் இனி மாற்ற காலு முழுக்க வருகுது, எலும்பு வருகுது. கோயில் தலைவர் பார்த்துக்கினீங்க, என்ன விடக்கூடாது, மாட்டை துண்டோட எலும்பு தர போகிறானோ, சும்மா இல்லை ஷேகண்டா, என்ன அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. அப்படியே எலும்புகளை கொண்டாந்து அப்படியே குமிச்சிடாங்க. ஃபதரபஹா பிஅஸாஹு இஹ்திமாமா, அவரை கையில் இருந்த கோல் அசா கோலால் அந்த எலும்பில் ஒரு அடி அடித்தார். சுபஹானல்லாஹ். ஃபஹ்யாவுல்லாஹு ஃபகாம சவியன் கவ்வாமா, உடனே மாடு ஒளிம்பி நின்றுட்டு. நல்ல கதை, கார்ட்டூனுக்கு நல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு கார்ட்டூனுக்கு நல்ல கதை இது. இந்த எலும்பை குமிச்சு போட்டால் இவர் கம்பால் அப்படி ஒரு அடி அடித்தாரா, அப்படியே உயிர்ப்பீங்க. நபிமார்களுக்கு செய்யாத முடியாத வேலை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், அது அற்புதமாக அல்லாஹ் கொடுத்திருந்தான், கொடுத்த போது தான் செய்ய முடியும், மற்ற நேரம் செய்ய முடியாது. நபீர் சாச்சா மவுத்தாகிறார், உயிர்ப்பிக்க இயலாமல் கொடறார். புள்ள மவுத்தாகுது, உயிர்ப்பிக்க இயலாமல் அழுகுறார். அவர் உயிரோடு இருக்கக்குள்ள அவரை மகள் செய்த பொருளுக்கு தான் மவுத்தாகுறாங்க. அவருக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளை 2 மவுத்தாகுது, பேர பிள்ளை மவுத்தாகுது. கண்ணீர் தான் சிந்தினாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ். ஆனால் மாட்டையே எழுப்பினார் ஷாவுல் ஹமீது வலியுல்லா. எழுதுங்கள், நல்லா இருக்கும் இது. கார்ட்டூன் நான் எடுத்தா அப்படியே எழுப்பி விட்டார், அப்படியே எழும்பிச்சு. அதுக்கு பிறகுதான் இன்னும் கொஞ்சம் கதைகள் இருக்குது. வந்தாக்களாரு இந்துக்கள் கோயில். எங்க இது போன தென்காசியில் கோயில் வச்சுக்கிறாரு இந்துக்கள் தான் வந்த. மாடு அப்படியே உருவானோன்னு எலும்பை உருவாக்கி மாடாக்கினா இந்துக்கள் எப்படி நினைப்பான்? இவர் கடவுளை என்ன நினைப்பான்? தொடர்ந்து எழுதுறத பாருங்க. அவர கால அப்படியே சுஜூது செய்தார்கள், அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்றார்கள். ஒரு வலியுல்லா காலை விழுந்தா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போனாங்க சஹாபாக்கள். யா ரசூலுல்லாஹ், பக்கத்து நாடுகளுக்கு போனோம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் மன்னனின் காலில் விழுகிறார்கள், உங்க காலை விழ போறோம், காலை நிட்டுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஏலாது மனுஷன் காலை மனுஷன் விழ முடியாது, மனுஷனுக்கு மனிதன் சுஜூத் செய்ய முடியாது. அப்படி இருக்குமா இருந்தா எனக்கு இல்லை சுஜூது, பொண்டாட்டி புருஷனுக்கு சுஜூத் செய்யணும், அதுவும் ஏலா இருந்தா அங்கதான் அனுமதி, இங்க கிடையாதுன்றாங்க. இது ஷேகு நாயகம் கால இந்துக்கள் உழுவுறாங்க. நல்லா ஆசீர்வாதம். இதுதான் நம்முடைய ஷேகு நாயகங்கள். இப்ப வழங்குதா? ஏன் இந்த தங்கள் வாப்பா நாயகத்தில் போய் சுஜூது செய்கிறார்கள், காலை உழுவுறானுகள், காலை தொட்டு கொஞ்சிறானுகள் என்று விளங்குதா? இப்படி கதை எழுதி மௌலுது ஓதினா ஷேகை தொட்டு கொஞ்சுவானுகள், ஷேகத காலை உழுவானுகள். தமிழர்கள் இந்துக்களே விழுந்திருக்காங்க தென்காசியில் இந்த மௌலிதின் படி. அப்ப இப்படி விழுந்தாங்க. ஜஅலஹுல்லாஹு ஃபித்தாரைனி லனா இமாமன், அல்லாஹ் அவரை ஈருலகிலும் நமக்கு இமாமாக ஆக்குவானாக. இன்னொரு முட்டாள்தனமான துவா இது. ஈருலகிலும் அவரை நமக்கு இமாமாக ஆக்குவானாக. இவ்வளவு வேலை செஞ்சவரை நமக்கு இமாமான அவரோட செய்தனார தான் போகணும். உயிர்ப்பிக்கிறவன் அல்லாஹ், எலும்புகளை உயிர்ப்பிப்பவன் யாரு? அல்லாஹ். இவன் என்ன நினைக்கான்? அங்க முஹிதீன் சுபான மௌலிதுல ரசூலுல்லாஹ்வை புகழும் போது அந்த முஹீயுல் இலாமி, எலும்புகளுக்கு உயிர் கொடுப்பவரேங்கிறான். இங்க மீரா சாஹிபு மௌலிதுல கோயில் மாட்டை துண்டு போட்டு உயிரை கொடுத்திருக்காரு. செய்கிற கள்ள வேலையெல்லாம் செஞ்சு போட்டு அதுக்கு உயிர் கொடுத்து போட்டு அவன் காலை உளுந்திருக்கான், வேற ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். இதுதான் மௌலித். இதைத்தான் இந்த மீரான் ஷாஹிபு மௌலுது என்று நம்ம ஓதுறது. இதை நம்ம பிள்ளைன்னா நம்மளை விமர்சிக்கிறீங்கள என்ன? அப்போ சொல்லுங்க வேண்டாப்பா, இது என்ன இது இதை நிறுவீங்களும் பார்ப்போம். இதுக்குள்ள கொமெண்ட்ஸில் நம்மளுக்கு திட்டுறதுக்கு ஒரு கூட்டம். அவன் புளுத்து சாகுவான், அவிஞ்சி சாகுவான்,
உங்களுக்கு ஹக்க உண்மையை சொன்னா இப்படி திட்டுவீல, அது அல்லாஹ் பலிக்க வைப்பானா? நீங்கள் கொமெண்ட்ஸ் வேற இதுக்குள்ள நமக்கு இவன் அப்படி செய்வான், சாவுவான், அழிய போறான். உங்களோட துவா கபுல் ஆகும். கிளீம் உங்களோட துவா. முதல் நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களோட துவா கபுல் ஆகுறதுக்கு. நீங்க இப்படி எழுதினா நாங்க அதை விமர்சிக்கப்படாதா? நீ மார்க்கத்துக்கு முறைனா குர்ஆனுக்கு எதிராக எழுதிருக்கேன் இந்த மௌலித. இதை பள்ளியில் வச்சுக்கிட்டு ஓதுறியா? தலை இல்லையா உங்களுக்கு? மூளை இல்லையா? இதை மௌலைமார் ஓதுறீங்களே, உங்களுக்கு அரபு தெரியாதா? இதுதான் இஸ்லாமா? நீங்க என்ன சொல்றது இஸ்லாமண்டா? அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவுட், வெளியில குஃப்ரு. இது இது அப்படியே அடுத்த ஹிகாயத்துக்கு போவோம். அல் ஹிகாயத்து சாதிசா, 6வது கதை. கொஞ்சம் கதையை பார்ப்போம். இது ஃபுல்லா நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், முடிய கேட்டு கிரிக்கலாம். 6வது கதை கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை தான். என்ன கதை அப்படின்னு சொன்னா, அன்னஹு அஹதா லி ஷேഖ് ரஹிமஹுல்லாஹ் இக்திராபன் அஹது மின நஜாரி கப்காபா. ஒரு ஓடாவி இந்த ஷேக்குக்கு என்ன செஞ்சான்னு சொன்னா, ஒரு மிருவடி கட்டையை அன்பளிப்பா கொண்டாந்து கொடுத்தான். மிருவடி கட்டைன்னா தெரியணும், ஆரம்ப காலத்துல பலகையால அந்த விரலுக்கு மாற்றத்துக்கு ஒரு குமுள் ஒன்று வச்சு, ஒரு பட்டி ஒன்று வச்சு அதை போட்டுக்கு போவாங்க. மிருவடி கட்டை ஆரம்ப காலம். சரி, மிருவடி கட்டையே கொடுத்தான். எப்படி கொடுக்குறான்னு அந்த ஓடாவி, பிலா இஸ்பஇன் வலா ஷிராக்கின், விரல் மாற்ற குமுளும் இல்லை, வாரும் இல்லை. அப்போ வரும் பல அது உண்டு. அதை எப்படி அப்பா போட்டுக்கு போற? சேக புகழ்ற மண்டோட்டு எங்க கொண்டு வரான்னு பாருங்க. விரல் மாட்டுறதுக்கு குமுளும் இல்லை, குதியில மாட்டி விடுறதுக்கு வாரும் இல்லை, மிருவடி கட்டண்டா என்ன ஒரு பலகத்துண்டு. பலகையில் காலை வச்சு போட்டு எடுத்தா என்ன செய்யணும்? பலகை தானே வரணும். ஆனா சுப்ஹான் அல்லாஹ், ஃபமா ஸால யம்ஷி அலைஹி பிலா ஃபகாக்கின், அதை போட்டுக்கே தொடர்ந்து இருந்தார். அது காலோட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அந்த மிருவடி கட்டையை போட்டுக்கு போனாரு. அது கலண்டு விழல, விரலையும் மாட்டல, பெல்ட்டும் போடல, ஆனா மிருவடி கட்டை காலோட இருந்துச்சு. அப்படி என்று சொல்லி இந்த கதையை எழுதுறான். இதை எழுதி போட்டு இப்ப என்ன எழுதுறான்டா, وهو ألان قدام باب روضته الخامسي على طبق الذهب موضوع. இப்பையும் நாகூர் தர்காவுல 5வது கதவுல தங்கத்தட்டில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. وعلى قوائم العاج المنقش مرفوع, அலங்கரிக்கப்பட்ட தங்க பாதத்தில் அது அணியப்பட்டிருக்கிறது. وفي صفاح الورق الملفوف, வெள்ளி தகடுகளால் அது சுற்றப்பட்டிருக்கிறது. وبال مصابيح المنصوبة حواليه محفوف, அதை சுற்றி அலங்கரிக்கப்பட்ட விளக்குகள் இருக்கிறது. குத்து விளக்குகள் எல்லாம் அதுல வைக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா? போட்டுக்கு நடந்தான். இப்பவும் இருக்கிறான் நாகூர் தர்காவில். இதான் அற்புதம். ஷேഖோட அற்புதம் என்ன? விரல் இல்லாம பெல்ட்டும் இல்லாம செருப்பு போட்டுக்கு நடந்தார். எடுங்க, இதை போட்டுக்கு நடந்தா அவுலியா. ரைட். அல் ஹிகாயத்து சாபியா, 7வது கதை. 7வது கதையை பாருங்க. அன்ன ஷேഖ் ரஹிமஹுல்லாஹ் பாத்த லைலத்தன் ஃபி கரியத்தி நத்தம். நந்தம் என்கிற ஒரு ஊர் இருக்கு இந்தியாவில். நந்தம் என்கிற அந்த ஊரில் ஒரு நாள் இரவு ஷேഖ் ரஹிமஹுல்லாஹ் போய் தங்கினார். فاستطعم أهل بيت منها للبيه الداجن اللبن المحتم. அவர் என்ன செய்றாருண்டா, அவரை மான்குட்டிக்கு அந்த நந்தம் என்கிற ஊரில் ஒரு வீட்டில் பால் கொஞ்சம் தாங்க மானுக்கு கொடுக்கணும்னு கேட்டார். இவர் துறவியங்கானுகள், செருப்புக்கும் பெல்ட் இல்லைங்கானுகள், மானை வளர்த்தண்டு வளர்த்த பெல்ட் கொண்டு வருது. கல்யாணம் முடிக்கல, ஊராக தான் சுற்றுறார். சீடர்கள் கூட கோயில் மாட்டை திங்க மர எலும்பிலிருந்து உருவாக்குறார். இப்படியே போனோன்னா செருப்பு இல்லாத வார இல்லாத செருப்பு குடுவாடுது. அப்படியே போகல மான் எங்கேருந்து வந்தேன்னு சரியா திடீரென்று கதைக்குள்ள ஒரு மான் இருக்குது. அதை கேட்கப்படாம். அப்படியே மானுக்கு பால் கேட்காது, ஒரு வீட்டில் பால் கேட்காது. நீ சும்மா தானே கேட்ட, அவன் விரும்பினா தானே தரலாம், தெராட்டி அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? எங்கடாப்பா இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாயிஃபுக்கு போனாங்க, அடிச்சானுகள், கல்லால் அடிச்சானுகள். தாயிஃபு நகரத்தை அழிச்சு போட்டு வந்தாங்களா? அவங்க இருக்கட்டும், அவ்வளோதான். இதான் நபி, நபி செஞ்சதா தான். கல்லாலையும் அடிச்சாங்க. இவருக்கு பால் இல்லைன்ட்டு
ஃபஅபவு மஅ வுஜூதிஹி ஐ யபுதுலூஹு, பாலை வச்சுக்கிட்டு இவருக்கு கொடுக்க அவர்கள் மறுத்து விட்டார்கள். வகரிஹு ஐ யன்ஸிலூஹு, இவர் அங்க தங்குறத அவர்கள் வெறுத்தார்கள், விரும்பவில்லை. உடனே ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் கோபம் வந்துட்டு அவுலியாக்களை செப்பம். فقال لعل هذا البيت لا يوجد فيه اللبن فصار أهله من ذلك اليوم إلى الآن محرومين منه في السر والعلن. سبحان الله. அவரை வாயால் ஒரு சாபம் வந்துட்டான். இந்த வீட்டுக்காரர்களுக்கு எப்பவும் பாலே கிடைக்கப்படான்னுட்டார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவங்களுக்கு பால் கிடைக்கிறது இல்லையா? ஐய மாடு வளர்த்தா பால் கறக்காது, ஐய பால் கேட்டு போனால் பால் இருக்காது. முடிச்சு வேண்டிக்கு அந்த தண்ணியாக போய்த்து எப்படி கொஞ்சம் மானு கொண்ட மானுக்கு பால் காய்ச்சி கொடுத்து வேண்டிட்டு குடியண்டாப்பா. மான் வளர்த்தா மானுக்கு காய்ச்சி கொடுத்தா வேண்டி கூட ஒரு வீட்டை கதவை தட்டி கொஞ்சம் பால் தாங்கம்மா, இல்லை இனி உங்களுக்கு பால் இல்லை. இது அவுலியா. இப்படியான கராமத்து பண்ணின அவுலியாவை சொல்லி போட்டு கடைசியில் ஒரு துவா, அஃபான் அல்லாஹு பி கரமிஹி மினல் மிஹனி வல் ஃபிதனி, அல்லாஹ் சோதனைகள் சிரமங்களில் இவருடைய சங்கையை கொண்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான. இவரை சங்கை தான் தெரிஞ்சுது, பால் இல்லைன்றதுக்கே அழிச்சு போட்டு வந்தவர். இவரை சங்கையால் நமக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வந்து அல்லாஹ் பாதுகாக்கணுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒரு கோபக்கார மனுஷன்கிட்ட இருக்கு. அப்போ இவர் ஒலியுள்ளான். இது ஒரு கதை. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது இன்னொரு சாபம் பார்ப்போம். அல் ஹிகாயத்து சாமினா, 8ஆம் கதை, 8வது கதை 20ஆம் பக்கம் பாருங்க. அன்ன ஷேக ரஹிமஹுல்லா வ ஃபுகராஹு, எல்லாம் குடும்பத்தோட போறார். அந்த ஃபுகரா சீடர்களோட இவர் என்ன செய்கிறாருண்டா, லம்மா அத்தவ் அஹ்ல கிர்கரா, கீழக்கரை என்கிற ஊருக்கு போறார். கீழக்கரை, இந்தியாவில் கீழக்கரை என்கிற இடத்துக்கு இவர் போறார். போன உடனே இஸ்ததஅமூஹும் ஃபஅபவ் அயுகத்திமூ லஹும் ஷையன் மினல் கிரா, அங்கே போய் நீ எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்டார். ஒருத்தரும் சாப்பாடு கொடுக்கல, ஒருத்தரும் சாப்பாடு கொடுக்கல. வலம் யூகிது லஹும் சிராஜா, அவங்களுக்கு விளக்கு கூட கொளுத்தி கொடுக்கல. இருட்டு, அந்த காலத்தில் இருட்டு, ஒரு விளக்காலும் கொடுக்கல. வலம் யுதுஹும் இல்லா மா நுஜாஜா, அவங்க உப்பு தண்ணியை தான் கொடுத்தார்கள். எப்படி? விளக்கு கூட கொடுக்கல, உப்பு தண்ணியை தான் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அப்படி என்று வருது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃபஜரா அலா லிசானிஹி அன்ன ஆபார ஹவுலாயி லன் துன்பி அமா அன்ன அஸ்பா, அவரை நாக்கில் ஒரு சாபம் வந்துட்டு, வேறு நாக்கில் நினைஞ்சிட்டு ஒரு சாபம் வந்துட்டு. அந்த சாபம் என்ன தெரியுமா? இனி உங்களோட ஊரில் உள்ள ஒரு கிணத்துலையும் நல்ல தண்ணி வரப்போடான்னு சாபம் விட்டார். ஒலை யஸ்ததி அஹதுன் ஒலவ் லமான மின்ஹு ஷுராபன் ஃபமுந்து